என்ன மேடம், எங்க கிளம்பிட்டீங்க? வரும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி தென்னூர் உழவர் சந்தையில சோழர் பேரரசு கட்சி கள்ள எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண போறேன். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள மாநாட்டுக்கு போறியா? ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. சொல்றது சரிதான், படிப்பு முக்கியம்தான். அதே சமயத்துல படிச்சு முடிச்சுட்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னா நமக்கு தேவையான இட ஒதுக்கீடு இருக்கா? இத பத்தி நம்ம சமுதாயத்துல இது வரைக்கும் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? நீ எல்லாம் ஜாதி சமுதாயம்னு பேச ஆரம்பிச்சுட்ட. ஜாதிகள் இல்லையடி பாப்பா என பாரதியார் சொன்னார். ஆனா இன்னும் ஸ்கூல் காலேஜ் அப்ளிகேஷன்ல நம்ம ஜாதியை நிரப்பிட்டு தானே இருக்கோம். அதை பொறுத்து தானே அரசாங்கமும் சலுகை எல்லாம் கொடுக்குது. ஆனா அந்த சலுகை நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு எட்டாத கனியா இருக்குது. நம்மள வெறும் ஓட்டு வங்கியாவே அரசியல்வாதிகள் பயன்படுத்திட்டாங்க. அதுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு கிடைக்காத இந்த அரசு இட ஒதுக்கீட நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒண்ணு கூடி கேட்கத்தான் இந்த மாநாடு. சரி, இந்த மாநாட்டை யார் நடத்துறாங்க? கள்ளர் முன்னேற்ற சங்கத்தோட தலைவர் சரவணன் மலவராயர் தான் இந்த மாநாட்டை நடத்துறாரு. சொன்னீங்களே படிப்பு முக்கியம்னு, அவரும் ஒரு படிச்ச வழக்கறிஞர் தான். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நம்ம உரிமையை மீட்டெடுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க தான் அவர் இந்த மாநாட்டை